13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அனுதமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தொடர்ச்சியாக எல்லா மேடைகளையும் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஆரியமும் திராவிடமும் கட்டிப்பிடித்து கைகுலுக்கி சங்கமித்து ஒன்றாய் இணைவார்கள் என்று தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த தேர்தலுக்கு பிறகு நடந்துட்டு இருக்கிறது என்ற ஐயம் தோன்றுகிறது. ஏன்னா தொடர்ச்சியாக வரக்கூடிய அறிக்கையாக இருக்கட்டும், அதை நோக்கி வரக்கூடிய வாதங்களாக இருக்கட்டும், இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. அதை பற்றி அன்றைக்கி பேச இருக்கோம். வாங்க அண்ணன்ட்டு கேட்பானே. வணக்கம். வணக்கங்க. சொல்லுங்கள் ஜி. என்னண்ணே, ரெண்டு கூட்டமும் ஒன்றாயிட்டு. ஆமாம் ஆமாம். இது என்னென்னா, இது இந்த சர்ச்சை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொன்னால், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து பல இடங்களில் கோயில்களில் ஆய்வு மேற்கொள்கிறார். அப்படி ஆய்வு மேற்கொள்கிற வழியில் அவர் வந்து திருச்செந்தூரில் போய் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வில் இவரை வந்து உள்ளுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்கு மிக கூட்டமாக இருக்க சூழ்நிலை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஐயர்கள், ஆமாம், அர்ச்சகர்கள் வந்து இவர்கிட்ட பணம் கேட்டதாகவும், இவர் 4000 ரூபா பணம் ஜிபே செய்ததாகவும், செய்ததுக்கு அப்புறம் இவர் தான் யார் அப்படின்றத சொல்லி அந்த அர்ச்சகர் மீதும் அந்த அர்ச்சகருக்கு துணையாக இருந்து இவங்களை உள்ளுக்கு அனுப்பிச்ச 2 காவலர்கள் இவங்க மீது நடவடிக்கை எடுத்ததாட்டு செய்தி வெளிவந்தது. இதில் என்னென்னா, அந்த செய்தி வெளிவரும்போது அந்த காவலர்களாக இருந்த முன்னாள் இராணுவ வீரர்கள், ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள், அவங்க தான் காவலர்களாக அங்கே பணியில் இருந்திருக்காங்க. அவர்கள் வந்து அந்த பணியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதாகவும், அந்த அர்ச்சகர் மீது வந்து தடை விதித்து அவரை கோயிலுக்கு வர்றதுக்கு தற்காலிகமாக தடை விதித்து ஆணை பிறப்பித்திருப்பதாகவும் செய்தி வந்தது. இது வந்து ஒரு பெரிய பேசுபொருளாச்சு. இது பேசுபொருள் ஆனது என்ன அப்படின்னா, அந்த பேசுபொருள் ஒரு பக்கம் வந்து ரமேஷ் அப்படின்றவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அமைச்சர் ரமேஷ் அப்படின்றது பொதுவாக எல்லாம் தெரியும். நம்ம ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருக்கோம், இந்த அரசு வந்து மற்ற எல்லாத்துலேயும் நேர்மறையாட்டு அமைச்சர்களை நியமிச்சிருக்கிறாங்க. பட் இதில் வந்து எதிர்மறையான ஒரு எண்ணத்தோடு நியமிச்சிருக்காங்கன்னு நம்ம கருதி கொள்ளலாம். ஏன்னா அந்த பிராமண சமூகத்தை சார்ந்த ஒரு அமைச்சரை வைத்து அங்கே நல்ல விஷயங்களை செய்யலாம்னு கூட நம்ம அவங்களை நியமிச்சிருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவர் ஆய்வு மேற்கொண்டதில் நம்ம தவறுன்னு சொல்லலை. பட் அவர் ஆய்வு மேற்கொண்டோன்னா ஒரு புறம் அவர் வந்து இந்த அர்ச்சகர் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு ஒரு பக்கம் வாதம் போய்கிட்டு இருக்க சூழ்நிலை. இன்னொரு பக்கம் உங்களுக்கு தெரியும், தொலைக்காட்சி சேனல்கள் எல்லாம் மாலை நேரங்களில் வந்தாச்சுன்னா எல்லா கட்சிக்காரங்களையும் வச்சு வாதம் நடத்துவாங்க. ஆனால் அந்த கட்சிக்காரங்களுக்கு இடையில நாங்கள் நடுநிலைவாதிகள், நாங்கள் வந்து அறிவாளிகள், அரசியல் வித்தகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஷர்ட் போட்டுட்டு ஒரு கும்பல் வந்து ரொம்ப அறிவாளி நினைச்சு ரொம்ப தெளிவான தமிழ்ல ஆங்கிலங்களை கலந்து பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குரூப் இதுல உள்ளுக்கு இறங்கி சில வேலைகளை செய்யுது. அதுல ஒருவர் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிழக்கு பதிப்பகம் அப்படின்னு சொல்லி, கிழக்கு பதிப்பகம்னு ஒரு நிறுவனத்தை, புத்தகம் வெளியிடுகிற நிறுவனத்தை நடத்திக்கிட்டு வர்ற பத்ரி சேஷாத்ரி. இவர் வந்து கிழக்கு செய்திகள் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு. இதுல வந்து இவர் என்ன பண்றாரு, ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோல இவர் யாரை துணைக்கு அழைத்து வெளியிடுறாருன்னா, அமைச்சர் ரமேஷ் வந்து அந்த ஆய்வு மேற்கொண்ட உடனே அந்த ரமேஷ் வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருச்செந்தூர் பகுதி, அந்த தூத்துக்குடி அந்த மாவட்டத்தினுடைய அந்த பகுதி 2 கட்சி மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராகவும் திருச்செந்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏவாகவும் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கை தான் வந்து நீங்க சொன்னது, திராவிடமும் ஆரியமும் எப்படி கைகுலுக்குதுன்றது அந்த அறிக்கை தான் முக்கியமானது. அந்த அறிக்கையை தனக்கு துணையாக எடுத்துக்கொண்டு அந்த விவாதத்தில், அந்த வீடியோ பதிவில் அவர் வந்து யூடியூப் பதிவில் அதை வெளியிட்டிருக்கிறார். நம்ம இது வந்து என்னன்னா, ரொம்ப நயவஞ்சகமா ஆரியர்கள், வெளிப்படையாக சொல்றதான பிராமணர்கள், நீங்க பிராமணர்கள் எப்படி மற்றவங்களுக்கெல்லாம் பாதிப்பு வரும்போது எதையும் சொல்ல மாட்டானுங்க, தன்னுடைய அடிப்படை விஷயங்கள், அதாவது அடிப்படை உரிமைன்னு கூட சொல்ல முடியாது, அடிப்படை உரிமை என்று இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பழமைவாத சில விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு முட்டு கொடுக்கறது பாருங்க. இது நம்மளே அந்த வீடியோவை கேட்டா கூட இது சரிதானே, கரெக்டா தானே சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு வீடியோவை போட்டு அதுல இந்த திராவிட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் துணைக்கு கூப்பிட்டு ஒன்று போட்டிருக்காரு. இப்போ நம்ம வந்து இதுக்கு விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி
அவர் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார், இவர் இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்லியிருக்கார், ஹைலைட்டா என்ன சொல்லியிருக்கிறார்ன்றதை நம்ம சொல்லிட்டு அதுல நமக்கு என்னென்ன கேள்விகள் எழுது. அப்ப இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சரினா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது மக்களுக்கு புரியும், இதை பார்ப்பவர்களுக்கு புரியும்ன்ற அடிப்படையில் நம்ம இதுக்குள்ள போறோம். ஒன்றும் கிடையாது. அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். கண்டிப்பா இந்த அறிக்கையை அனிதா ராதாகிருஷ்ணனா வெளியிட்டு இருப்பாரானா இல்ல, திமுக தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் வெளியிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அதுல அவர் பயன்படுத்தி இருக்கின்ற வார்த்தைகள் நம்ம படிக்கும் போது பார்த்தா தெரியும், திமுக தலைமை அனுமதி இல்லாம இந்த மாதிரி பயன்படுத்த முடியுமான்றது. அந்த அறிக்கையை மட்டும் நான் படிச்சிடறேன் பாருங்க. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திரிசுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை இழிவுபடுத்திய அறநிலையத்துறை அமைச்சருக்கு கண்டனம். இதான் தலைப்பு. மாவட்ட செயலாளர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் எம்எல்ஏ அறிக்கை. புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக வருகை தருகின்றனர். அப்படி வரும்போது இந்த நிலையில் திடீர் ஆய்வு என்ற பெயரில் புதிதாக பொறுப்பேற்ற அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஐயங்கார் அவர்கள், அண்டர்லைன் பண்ணிக்கணும், ரமேஷ் ஐயங்கார் அவர்கள் காலங்காலமாக பக்தர்களுக்கு சேவை செய்து வரும் திரி சுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை சார்ந்த அர்ச்சகர்களை இழிவுபடுத்தியது கண்டனத்துக்குரியது. என்னைக்கு இவங்க பாம்பையும் பார்ப்பனனையும் கண்டா பாம்பை பார்ப்பனன் அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இயக்கம் என்னைக்கு இப்படி மாறினாங்கன்னு நமக்கு ஆச்சரியமா இருக்குது. தேர்தல் தோல்வி தேர்தல் தோல்வி அதெல்லாம் மாத்திருக்குன்னு பாருங்க. பல நூற்றாண்டுகளாக திருச்செந்தூர் திருக்கோவிலில் வேண்டுதலுடன் வருகின்ற பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் செய்வதற்கு வழிகாட்டுதலும் உதவியும் திரிசுந்தர ஐயர்கள் அர்ச்சகர்கள் செய்து வருகின்றனர். பல்வேறு வெளிமாநிலங்களிலும் பல்வேறு குடும்பங்களும் கட்டளை ஐயர்களாக திரி சுதந்திர அர்ச்சகர்கள் மரபு வழி பொறுப்பை நிறைவேற்றி வருகிறார்கள். இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். மரபு வழி பொறுப்பை இதை அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. திராவிட இயக்கம் இப்ப அக்செப்ட் பண்ணுது. மரபு வழியா ஐயர்களுக்கு சில உரிமைகள் இருக்கு அப்படின்றத இது ஸ்டாலினும் உதயநிதியும் தான் பதில் சொல்லணும் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அறநிலையத்துறையை சார்ந்தவர்கள் அல்லாத திரிசுந்தர திரிசுந்தர காலங்காலமாக மரபு வழியாக இந்த சுவாமி தரிசன உதவியை செய்து வருகின்றனர். பக்தர்கள் தரும் தட்சணையை பெறுகின்றனர். இந்த நிலையில் திரிசுதந்திர அர்ச்சகர்கள் செய்யும் ஆன்மீக பணியை, இது ஆன்மீக பணி, 1000-5000 காசு வாங்கிட்டு குறுக்கோயில கூட்டு போறது ஆன்மீக பணி. இது திமுக வார்த்தையில் இது ஆன்மீக பணி. இந்த ஆன்மீக பணியை அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஐயங்கார் அவர்கள் இழிவுபடுத்தியுள்ளார். மேலும் உள்ளூர் மக்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு எவ்விதமான வழிமுறையையும் எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடாததும் சரியானதல்ல. எப்படி பதவியேற்று 15 நாள்ல இவங்க வெளியிடணும். ஏற்கனவே 5 வருஷமா இருந்தாங்கல்ல, அவங்க இது வரைக்கும் வெளியிட்டு இருக்க மாட்டாங்க. அதை நம்ம கேள்வி கேட்டக்கூடாது. சரியானதல்ல. திருச்செந்தூர் தொகுதி அனைத்து சமுதாய மக்களின் நலனை வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு 7வது முறையாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது பணி இருந்து வரும் நிலையில் திரி சுதந்திர அர்ச்சகர் சமுதாயத்தை இழிவுபடுத்தியதோடு அருள்மிகு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் புகழை சிறுமைப்படுத்திய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஐயங்கார் அவர்களுக்கு எனது வன்மையான கண்டனத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறேன். இதுல இந்த ரமேஷ் ஐயங்கார் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது அவருடைய உரிமை மரபு வழி உரிமை. ஐயர்களுக்கு சில மரபு வழி உரிமைகள் இருக்கிறது, அதை நம்ம டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் திமுகவுடைய கொள்கையா இல்ல திமுக இதை ஏத்துக்குதான்றத ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் உடனடியாக பதில் சொல்லணும். இப்ப இவர் இப்படி சொன்ன திராவிடம் இப்படி சொல்லுது இல்ல, உடனே ஆரியம் என்ன பண்ணுது, திராவிடத்தை உடனே கூட இழுத்துக்குது. பாருங்க, அவரு பத்ரி சேஷாத்ரி அவர் முழுமையா கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடம் அந்த காணொலி, அதை முழுமையா நம்ம இது பண்ண முடியாது. அதை ஹைலைட்டா என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட சில கேள்விகளை மட்டும் முன்வைப்போம். இது என்னன்னா, மரபு வழியாக திரி சுதந்திர சமுதாயம் சில உரிமையை பெற்றுள்ளது. அவரும் அர்ச்சகர்களுக்கு தடை, உதவியர்களுக்கு சஸ்பெண்ட் இப்படின்றது, மற்றவர்கள் எல்லாம் சஸ்பெண்ட் அப்படின்னா என்ன, இவர்களுக்கு மட்டும் ஏன் தடை அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களுக்கு அர்ச்சகர்கள் மீது அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்றதே அவர் சொல்றாரு. ஆமா, எடுக்க முடியாது. இதுல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. அந்த அறிக்கை அவர் அந்த ஊரை சார்ந்தவர் என்பதால் அவருக்கு அந்த ஊரினுடைய வழக்கம் தெரிகிறது. ஒவ்வொரு ஊரின் வழக்கத்தை வச்சுக்கலாமா நம்ம, வழக்கம் தெரிகிறது. அதனால அவருடைய வாதம் ஏற்கத்தக்கது. இது யாரு உதவி செய்யறாங்க, திராவிடர்களுக்கு ஆரியர்கள் சப்போர்ட்டா செய்யறாங்க. அதுக்கிட்ட இன்னொன்னு சொல்றார், சிதம்பரம் கோயில் எப்படி தீட்சிதர்களுக்கு சொந்தமானதோ
திருவரங்கம், அதான் ஸ்ரீரங்கம், நம்ம திருவரங்கம்னு சொல்றோம். ஸ்ரீரங்கம் கோயில் எப்படி ஸ்தலத்தார், அங்க ஸ்தலத்தார்னு ஒருத்தங்க இருக்காங்களாம், அவர்களுக்கு மரபு வழியாக அவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்பவர்கள் அவர்களுக்கு சொந்தமானதோ, அதுபோல திருச்செந்தூர் கோயிலுடைய உரிமை என்பது திரிசுந்தரர்களுக்கு சொந்தமானது. இது அதை நோக்கி அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்கன்னு ஏற்கனவே அறநிலையத்துறையிலேருந்து ஏற்கனவே என்னைக்கு இந்த பிஜேபி வந்து உட்கார்ந்ததோ, இந்த அறநிலையத்துறையில் அதிகாரிகள்ட்ட போய் கேட்டீங்கன்னா, இந்த இவங்க ஆட்டம் இருக்குல்ல, நூலார்களுடைய ஆட்டம் இவங்க தாங்க முடியல, இவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் நாங்க செய்ய வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க பல அதிகாரிகள். இந்த சூழ்நிலையில முன்னாள் அமைச்சராக இருந்தவர், எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற, எதிர்கட்சியாக இருக்கின்ற, அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக இருக்கின்ற திமுக திராவிட கழகத்தினுடைய தலைவர்களே இந்த மாதிரி பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அடுத்து பாருங்க, அவர்களுக்கு என்று கோயிலில் ஒரு மரியாதை இருக்கிறது. அவர்கள் வாழ்வாதாரமே கோயிலுக்கு வரக்கூடிய சில சேவைகளை செய்து அதன் மூலம் பெறக்கூடிய காணிக்கை தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே. காணிக்கை தான், அந்த காணிக்கை தான் 5000 4000 புடுங்கிறது. இதுல என்னன்னா, இந்த தவறு செஞ்சிருக்கிறார்ல அவரை பத்தி சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. இவர்கள் என்ன பண்ணணும்னா, சுவாமி தரிசனத்துக்கான உதவியை செய்வது, வழிகாட்டுவது, அழைத்து செல்வது, கூட்டம் இருக்கும் பொழுது பிரையாரிட்டைஸ் பண்ணி சில இடங்களுக்கு கூட்டு போறாங்கல்ல, அது மட்டும்தான் பிரச்சனை. அதை விட்டுட்டு பார்த்தா இவங்க செஞ்ச எதுவுமே தப்பு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்து சமய அறநிலையத்துறை கூட்டம் இருக்கும் போது இவர்களுக்கான உரிமையை மறுக்க முடியாது. அதனால இவர்களுக்கு திரிசுந்தரர்கள், திரிசுந்தர அர்ச்சகர்கள் பக்தர்களை அழைத்து செல்வதற்குன்னு தனி வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். எப்படி பாருங்க, தனி வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த திரிசுந்தர ஐயர்களுக்கு தடை போடுவதற்கு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரால முடியாது, அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை, அதற்கான அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது இல்லாம இந்து சமய அறநிலையத்துறை இந்த விஷயத்துல தலையிடவே முடியாது, திரிசுந்தரர்கள் விஷயத்துல தலையிட முடியாது. அறநிலையத்துறை அமைச்சர் போய் இந்த மாதிரி விஷயங்களை ஆய்வு செய்வது என்பதே இஷ்யூ, அது பிரச்சனைக்குரியது. அப்படி ஆய்வு செய்யக்கூடாது. திரிசுந்தரர்கள் விஷயத்துல நீ வந்து அதிகாரிகளை மட்டும்தான் ஆய்வு செய்யணும். கோவில் நிர்வாகம் தொடர்பாக, வழிபாடு தொடர்பாக உனக்கு ஆய்வு செய்வதற்கு, அதுல தவறு நடக்குதான்னு ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. இதெல்லாம் ஆரியம் சொல்லுது. இந்த ஆரியத்துக்கு திராவிடம் வந்து சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா, திரிசுந்தரர்கள் மாதிரி ஒவ்வொரு அமைச்சருக்கு சில அறிவுரையை சொல்றாரு. திரிசுந்தரர்கள் மாதிரி ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு நடைமுறை இருக்குது. ஸ்ரீரங்கத்தில் சொல்றாரு இல்லையா, ஸ்தலத்தார் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி இருக்குது. இதையெல்லாம் அமைச்சராக வந்திருப்போர் இவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் அவர் கோயிலுக்கு போனோம். ஆனால் அது ஒரு புள்ளி வைக்கிறார். ஆனால் நான் கேள்விப்பட்டது, இந்த அமைச்சர் ரமேஷ் இருக்கிறார் இல்லையா, அவருடைய தந்தை ஒரு அர்ச்சகர் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன். ஒரு அர்ச்சகராக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை ரமேஷ் என்பவர், அமைச்சர் ரமேஷ் எளிதாக புரிந்து கொள்வார் என்று நம்புகிறேன். அதெல்லாம் இவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவர் வரணும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி தீட்சிதர்களுக்கு சிதம்பரம் கோயிலில் எப்படி உரிமை இருக்குதோ அது மாதிரி இந்த உரிமைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தீட்சிதர்களை பற்றி சொல்றார். இதுல தீட்சிதர்கள் வந்து அந்த கோயிலுக்கு உரிமையாளர்களே அவர்கள் தான். நடராஜனுக்கு சொந்தமான கோயிலை நடராஜர் போகும்போது தீட்சிதரிடம் ஒப்படைத்து விட்டு சென்று விட்டார். அதனால தீட்சிதர்களுக்கு சொந்தமானது அந்த கோயில். அதனால அதை வந்து அந்த மரபு வழியாக அவங்கள்ட்ட இருந்து ஒன்றும் கைப்பற்ற முடியாது. நீங்க வெளியூர்ல இருந்து வராங்க, உங்களுக்கு மாசம் 1000 2000 கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து விபூதி எல்லாம் அவங்க அனுப்பிச்சு விடுவாங்க. நீங்க ஃபோன் பண்ணிட்டு வந்தா கூட நின்று அழைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி சர்வீஸ், கடவுளுக்கும் உங்களுக்கு இடையில சர்வீஸ் பண்ற வேலையை செய்யறவங்க, அதை நீங்க தடுக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி குறுக்கு வழியில செல்லக்கூடாது அப்படின்ற ஸ்ரீசுந்தரர்களுக்கு ஒரு வழி உன்னை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு. அது இல்லாம கோயில் நிர்வாகம் மட்டும் கூட்டம் இருக்குதுன்றதுக்காக தர்ம தரிசனம் 50 ரூபா கொடுத்தா சிறப்பு தரிசனம், 500 ரூபா கொடுத்தா மிகச்சிறப்பு தரிசனம்னு வைக்கலாமா? அப்போ நாங்கள் மட்டும் வைக்கக்கூடாதா? அது திரிசுந்தரர்களுடைய உரிமை இல்லையா கூட்டு போறது? அவங்க அப்படி வாங்கினா என்ன தப்பு அப்படின்ற கேள்வி யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்கும் பொழுது இது இன்னொன்னையும் சொல்றாரு, நீங்கள் வருவதற்கு முன்பே, யாரு அமைச்சர்கள் அதிகாரிகள் சாமி கும்பிட்ற கோயிலுக்கு வர்றீங்கல்ல, நீங்க எல்லாம் வருவதற்கு முன்பே நாங்கள் கோயிலுக்குள் இருக்கிறோம். நீங்கள் யார் எங்களை தடுப்பதற்கு? கோர்ட்டுக்கு போனால் கூட கோர்ட்டு கூட அவர்களுக்கு ஆதரவாகத்தான் சொல்லும். அவர்கள் லஞ்சம் வாங்குவதாக நீங்கள் திரிக்க கூடாது. இது யாரு பேசியிருக்கிறதுனா பத்ரி சேஷாத்ரி பேசியிருக்கிறது. இதை ஆதரிச்சு அவர் முன்னாள் அமைச்சர் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார். இப்போ நமக்கு இதில் என்ன கேள்வி வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, மரபு வழி உரிமை, நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே அந்த கோயிலுக்கு வந்துட்டோம், அந்த கோயிலில் எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு பேசுறாருல, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் இந்த நம்ம
இதை பேசுகின்ற பத்திரி சேஷாத்திரியோ அவர் சார்ந்த வகைராக்களோ இதை எல்லாத்தையுமே பழைய மரபொழி எல்லாத்தையும் அவங்க பின்பற்றுவதற்கு தயாரா இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி எழுப்புறோம். இல்ல அதுக்கு முட்டு கொடுத்து நிக்கிற இந்த திராவிடத்தை சேர்ந்த ஐயா அனிதா ராதாகிருஷ்ணனும் அதை ஏற்றுக்கொள்வாரா? மரபொழின்னு சொல்றவர் நீ கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் வசிக்கிற பகுதி வந்து ஒரு காலத்துல கேரளாவுக்கு சம்பந்தப்பட்ட திருவாங்கூர் சமஸ்தானத்துக்குள்ள இருந்த பகுதி. அங்க ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே அங்க என்னென்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், எதுக்கெல்லாம் நீங்க வரி கட்டிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். அந்த வரியை நீங்க திரும்ப கட்டுறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டு தோல் சீலை போடாமல் இருப்பதற்கு தயாரா இருக்கிறீங்களா? அதெல்லாம் மரபொழின்னு சொல்லி நம்ம வந்து விட்டுட முடியுமா? சட்டம் போட்டு அதெல்லாம் தடுக்கலையா? அப்ப இதை பற்றி எப்படி மரபொழின்னு பேசலாம்? ஒரு அமைச்சரா இருந்தவர், திராவிட இயக்கத்துல இருந்து வந்தேன்னு சொல்லி சொல்றவர் எப்படி பேச முடியும்? அதை வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம கேள்வியா முன்வைக்கிறோம். பேசும்போது இப்படிதான் 4 நாளைக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கும்போது மக்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் போய் பார்க்காத அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இப்போ வந்து லாரிகள் நிற்குது, தன்னுடைய குவாரியிலேருந்து கல் கேரளாவுக்கு போக முடியலன்னு மட்டும் போய் நேராக நாகர்கோவிலில் போய் காவல் நிலையத்திலவே பேசுகிறாரு. இப்படிப்பட்ட வேலையை தான் இவர்கள் அமைச்சராக இருக்கும்போது செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அமைச்சர்கள் பதவியிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி வக்காலத்து வாங்குற வேலையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மரபு வழிக்கு. இப்போ இன்னொன்று ஐயர்கள் இருக்கிறாங்க. ஐயர்கள் ஒரு காலத்தில் கடல் கடந்து எங்கேயும் போக மாட்டாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறதெல்லாம் யாரு? அமெரிக்காவில் கோயில் கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் யாரு? இந்த சமுத்திர லங்கனம்னு சொல்லுவாங்க, கடல் கடந்து போறது, காலாபாணி அப்படின்னு சொல்லி. கடல் கடந்து போனால் அது தீட்டு அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க கடல் கடந்து எல்லாம் போய்கிட்டு இருக்கீங்களா? கடல் கடந்து போகாம நீங்க எல்லாம் உங்க பிள்ளைவாள் எல்லாத்தையும் வீட்டிலேயே வச்சிடறீங்களா? இந்தியாவிலே குடித்தனம் இருந்து இந்தியாவில எல்லா வேலையும் செய்ய சொல்றீங்களா? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்குல்ல. அப்போ தனக்கு வசதியானதுக்கு மட்டும் ஒண்ணு இல்ல அப்படின்னா மாற்றி சொல்லுவது, இவர்கள் மட்டும்தான் செய்யக்கூடியன்னு எல்லாமே அது மட்டும்தான் இந்த சமூகம் செய்யறதா? வேற தொழில்களுக்கு செய்ய போவே இல்லையா? கடல் கடந்து போறதை தாண்டி வேற தொழில்களுக்கு நீங்க போவே இல்லையா? நீங்க பாருங்க, நீங்க பாருங்க, நீங்க மரபொழின்னு பேசுறீங்க. நீங்க மரபொழியா நம்ம ஊர்ல இப்ப கூட இருக்கிறாங்க, மருத்துவச்சின்னு இருக்காங்க. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வீட்டுல பிரசவம்னா மருத்துவச்சி வந்து தான் பார்ப்பாங்க. நீங்க நவீன மருத்துவத்துக்கு யாரும் போறது இல்லை. மரபு வழியா இதுதான் இருந்துச்சு. ரைட்டு, மரபுடியா இதுதானே இருந்துச்சு. பத்திரி சேஷாத்திரி அவங்களுடைய மனைவிக்கோ குழந்தைக்கோ பொண்ணுக்கோ பேரு காலம் வருதுன்னா தயவுசெய்து நம்மளோட கூட்டு சொல்லணும். இந்த மாதிரி இருக்குது, பிரசவ வலி வருது, நான் வந்து மரபு வழியா தான் எப்பவுமே பண்றது, உடனே மருத்துவ வச்சு ஆரம்பிச்சு வைங்க, நான் நவீன மருத்துவத்துக்கு போறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு தயாரா இருப்பாரா? இல்லை, இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குல்ல. சர்வசாதாரணமா கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு டிவி சேனல்லையும் இந்த மாதிரி யூடியூப் சேனல்லையும் வச்சுக்கிட்டு ஏதோ நல்ல மாதிரி பேசுறது எவ்வளோ அயோக்கியதனமாக இருக்குது பாருங்க. இன்னொன்று பாருங்க, இதில் வந்து அது மட்டும் இல்லை. இப்போ வந்து மரபொழி உரிமையை பற்றி பேசுகிறார். ரைட், ஓகே, ரைட். இவர் பிராமணர்களுக்கு சில மரபொழி உரிமை இருக்குது கோயிலில். ரைட்டு, செஞ்சுக்கோங்க. கோயிலில் மணி அடித்து தட்டை காட்டி அதில் உள்ள எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இதே மாதிரி மரபொழி உரிமை பல இடங்களில் பலருக்கு இருந்திருக்கு. இப்போ இதில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, இந்த மாதிரி மரபு வழி உரிமை தொடர்பாக பல்வேறு கல்வெட்டுகள் இருக்குது, கல்வெட்டு சான்றுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க பார்த்து புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்றாரு. சரி, கல்வெட்டு சான்று இருக்குது. கல்வெட்டுன்றது என்னது? அவருடைய ஆராய்ச்சிக்குள்ள போகும். கல்வெட்டுகள் யாரு வெட்டினாங்க? அரசர்கள். எதுக்காக வெட்டினாங்க? ஆணை பிறப்பித்தது எல்லாருக்கும், மக்களுக்கு ஒரு கட்டளை. அரசன் ஒரு ஆணை பிறப்பிக்கிறான், அந்த ஆணையை கல்வெட்டுல வெட்டி வைக்கிறான். அப்ப அந்த ஆணையை வச்சு நீ சொல்றிய, அப்ப இன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கிற அரசு வந்து போறான், அந்த அரசு வந்து அந்த ஆணையை மாற்றி இன்னொரு ஆணை போடுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாதா? நிச்சயமா அதிகாரம் கிடையாதா? சரி, ரைட், ஓகே, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். அவர் மரபு வழியா இருந்துன்னு சொல்லி நீங்க மதுரையை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மதுரை பகுதி இன்னும் சொல்ல போனால் சேர சோழ பாண்டிய நாடுகள்லயே காவல் காக்கின்ற உரிமை அப்படின்றது சில சமூகத்துக்கு இருந்ததால சொல்றாங்க, இருந்ததா சொல்றாங்க மரபு வழியா. அது கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் அது வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. அந்த காவல் காக்கும் உரிமை மறுக்கப்பட்டதால அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த நாடுகள்ல நாயக்கர்கள் வந்து அப்புறம் நாயக்க மன்னர்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. அதற்காகவே அவர்கள் வந்து இரவு திருடுற வேலையா? ஏன்னா நான் தான் காவல் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் காவல் காத்துக்கிட்டு இருந்த பொழுது எந்த விதமான பயமும் இல்லாம இருந்தீங்க. அப்ப என்ன காவல் பணியில இருந்து விடுவித்ததுக்கு அப்புறம் இந்த நாடு நல்லா இல்ல அப்படின்றத ஒன்று நிரூபிக்கணுன்றதுக்காக இரவோடு இரவாக கிளம்பி வந்து மதுரையில பயிர் செஞ்சிருக்கிற நெல் பயிர்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார்கள் வரலாறு இருக்குது. வரலாற்று நீங்க வந்து இப்ப எம்பியா இருக்கிற சு வெங்கடேசன் இருக்கிற காவல் கூட்டத்தை பாத்தீங்கன்னா அதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காவல் காக்கின்ற உரிமை சில மரபு வழியா சிலருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது.
அப்போ அந்த மரபடியா கொடுக்கப்பட்டவங்க தான் காவல்துறையில் இருக்கணும். அதனால காவல் அதிகாரிகள் எல்லாம் அந்த சமூகத்துல இருந்து எடுன்னு சொன்னா இவர் ஏத்துப்பாரு? இப்ப இந்த அருந்ததியர் சமூகம்னு ஒரு சமூகத்துக்கு பத்தி பெரிய ஒரு சர்ச்சை வந்தது இல்ல, அவர்கள் எதற்காக அங்கிருந்து அழைத்து வரப்பட்டார்கள், அந்த நாயக்க மன்னர் காலத்தில் அவர்கள் எதற்காக பணியமர்த்தப்பட்டார்கள், இதை நீங்க அதான் செய்யணும்னு சொல்லுங்க. இதைத்தான் இந்த குரூப் விரும்புது, இதைத்தான் இந்த குரூப் விரும்புது. ஏன்னா அவங்கள அந்த சமூக அடிப்படையில பிரிச்சு வச்சு தான் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்றதான் விரும்புது. ஆனா அதே சமயத்துல அந்த வேறு சில சமூகங்கள் சில உயர்வான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு உயர்வு என்று சொல்லப்படுகிற வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்றதுல அந்த வேலையை அந்த பிராமணர்கள் விட்டு வைக்கிறார்களா? நீங்க ஐபிஎஸ் அதிகாரியா நீ ஆகலையா? சரி, அரசனா யார் இருக்க முடியும்? நீ கோயில மணியாற்ற வேலை மட்டும்தான் உனக்கு, மணியாற்ற வேலை மட்டும்தான் உனக்கு. ஆனா ஆட்சி செய்கிற வேலை யாருக்கு? நீ சொல்ற மனுசுருதிப்படியே அந்த வர்ணாசிரம தர்மத்தின்படியே யாருக்கு இருந்துச்சு? அப்ப அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ கீழே மட்டும் உட்கார்ந்துக்கிறியா? நீ அதெல்லாம் செய்யணும். இப்போ எத்தனை இடத்துல அமைச்சர்களாக முதல்வர்களாக இந்தியா முழுக்க நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு வராது. தனக்கு உள்ள உரிமை என்னன்னா, நீ 1000 விஷயம் இருந்தோட மக்களுக்கு கடைசியில் அடைக்கலம் போகிற இடம், தன்னுடைய பிரச்சனைகளுக்காக போய் அடைக்கலம் போயிருந்து தன்னுடைய மனசுல உள்ள குறைகளை சொல்ற இடம் கோயில் அப்படின்னு இருக்குது. அப்ப எல்லாம் எவன் எங்க சுத்தினாலும் கடைசியில் கோயிலுக்கு வருவான். கோயில் நம்ம கைக்குள்ள இருந்துச்சுன்னா இவங்க நமக்கு எப்பவுமே அடிமையா இருப்பாங்க. அதனால அந்த உரிமையை மட்டும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பாங்கு இருக்கு பாருங்க. இதை விட்டு கொடுக்கவே மாட்டேன்றானுங்க. இதுக்கு திராவிடம், அதாவது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, இவன் நீ சூத்திரன்னு சொல்லி கோயிலுக்குள்ள வராதன்னு ஒதுக்கி வச்சான். ஆனா திராவிடன் வந்தவொடனே என்ன பண்ணா, கோயிலே வேணாண்டா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஒதுக்கிட்டான். அதாவது கோயிலுக்கு எதிராக உன்கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்கி, உன்னுடைய கோயில், உன்னுடைய சாமி, நீ கட்டுனது, நீ அங்க உள்ளுக்கு போக வேண்டாம்ன்ற மாதிரி ஒரு சிந்தனை உனக்கு உருவாக்கி ஒன்னு அதுல இருந்து ஒதுக்கிட்டான். இப்ப அவன் எல்லாம் என்ன பண்றான், எல்லாத்தையும் உள்ள கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கான். ஆனா மக்கள் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில தங்களுக்கு ஒரு நிம்மதி தேடணும், புகலிட வேணும்னா கோயிலுக்கு போற சூழல் இருக்கு. தன்னுடைய குறைகளை சொல்லி அரசர்களோட சொல்லி சீமான் அவர்களே பல தடவை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அதாவது திராவிடம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, சாமி இல்ல கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு நம்மள அந்த அந்த கோயில் பக்கத்துல இருந்து ஒட்டுமொத்தமா நவதிட்டான். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அவன் கையில கொண்டு போய் இன்னைக்கு கோயிலை ஒப்படைச்சிட்டு அவனுக்கு பின்னாடி நிக்கிற அளவுக்கு போனதுக்கு முதற் காரணம் எனக்கு தெரிஞ்சு திராவிடம் தான். நம்ம பகுத்தறிவுங்கிற பேர்ல ஒட்டுமொத்தமா நம்ம அதுல இருந்து நம்மளை நவத்திட்டாங்க. அதெல்லாம் நம்ம மீட்டு உருவாக்க வேண்டியது இருக்கு. அந்த அந்த நம்மளோட துன்பம், நம்மளோட வரலாறு அங்கதான் இருக்கு. ஒரு ஒரு அரசனும் பெரும்பாலான கல்வெட்டுகளே கோயில்ல தான் இருக்கு. அப்ப அதெல்லாம் மறைச்சு அதுல நமக்கு சாதகமான கல்வெட்டுகள் தான் நம்ம பாத்திரக்கூடாதுன்றதுக்காகவே நம்மள உள்ளுக்கு போக விடாம பண்றது. நீங்க இதெல்லாம் தாண்டி நீங்க உள்ளுக்கு பல புத்தகங்கள் இதெல்லாம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது. நீங்க உங்களுக்கு சமீபத்தில் தெரியும், முதலமைச்சராக எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் இங்க பாரம்பரியமாக மரபுவழியாக வந்துட்டு இருந்த பல பதவிகளை ஒழித்தார். நிச்சயமா நீங்க அது முக்கியமானது நீங்க பாத்தீங்கன்னா கிராம முனிசிப்பு, கரணம், தலையாரி. அப்ப இதெல்லாம் ஒழிக்கும் போது இந்த பிராமணர்களுடைய உரிமைகளை மட்டும் ஒழிக்க முடியாதா? இதுக்கு நீதிமன்றங்களும் துணை இருக்குது அப்படின்ற ஒரு மறைமுகமா அவர் பதில் சொல்லியிருப்பாரு. ஆமா, நீதிமன்றம் நினைத்தாலும் அதை ஒண்ணும் செய்ய முடியாது. நீதிமன்றமும் எங்களுக்கு தான் துணை நிற்கும். அது எந்த தைரியத்துல சொல்றாரு நீ யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் ஒரு சர்ச் பண்ணி பார்த்தேன் நான், அதுல வருது, தமிழகத்தில் குறிப்பாக சோழர், பாண்டியர், விஜயநகரர், நாயக்கர் மற்றும் ஆங்கிலேயர் ஆட்சி காலங்கள் வரை பல உள்ளூர் நிர்வாக பதவிகள் மரபுரிமை அடிப்படையில் தலைமுறையாக வழங்கப்பட்டன. இவற்றில் பல 20ஆம் நூற்றாண்டு இறுதி வரை தொடர்ந்தன. அவ என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராம முனிசிப், இவங்க தான் கிராமத்தினுடைய நிர்வாகத்தை பார்த்திருக்காங்க. வரி வசூல்லாம் இவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கர்ணம்ன்றது கணக்காளர், நில ரெக்கார்டெல்லாம் தலையாரி, இவதான் கிராமத்தினுடைய காவல், வெட்டியான். இது சில விஷயங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். இது எல்லாமே ஒழிக்கப்பட வேண்டும், மரபடியா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இருந்தாலும் இருந்திருக்குன்றதை சொல்ல வரதுக்காக நம்ம சொல்றோம். அதெல்லாம் காவலன், பாடிக்காவலன், சில இடங்களை மட்டும் குறிப்பிட்ட பெரிய இடங்களை பாதுகாப்பதற்காக இதுக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தேச காவலர்கள், அரசுடைய படையணியில் இருந்தவர்கள், இவர்கள் ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள் சொல்றாங்க. அது அந்த வரிசையிலே தான் கோவில் நிர்வாக பதவினா அர்ச்சகர், ஓதுவார், இதெல்லாமே இந்த வரிசையெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்முடைய கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிய வருது. அப்போ இதுல மேல உள்ள எல்லாத்தையும் ஒழிச்சிட்ட, நீனு கீழே உள்ளதை மட்டும் ஒழியக்கூடாது, இருக்கணும், உனக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற. அதை இந்த திராவிடமும் கூட சேர்ந்து இது பண்ணுது. இப்ப கடைசியில் என்ன சொல்லுது, திராவிடம் தோத்ததுனால வேற வழியே இல்லாம மனுசுருதி எல்லாம் ஏத்துப்பாங்க போல இருக்கு. சங்கமிக்கிறாங்க. அந்த கடைசி அந்த இதுக்கு தான் வரோம்னு நினைக்கிறேன். நம்மளும் வேற வழியே இல்ல, நாங்கள் இருவரும் ஒன்றுதான். இவன் 4000 ரூபாய் பணம் வாங்கினது தவறில்லை,
அது வந்து அவர்கள் கொடுக்குற தட்சணையை பெற்றுக்கொண்டு இவங்க கோயிலுக்குள்ள போய் காட்டுறது அவங்களுடைய மரபு வழி உரிமை. கொஞ்சம் அதிகமாக கேட்டாங்க, அவ்வளோதான். அதை சாரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு போய்டுன்னு அவருடைய இதில் வீடியோ பதிவில் சொல்கிறாரு. இது எதை மாதிரி இருக்குன்னா, அறநிலையத்துறை அதிகாரிகள் அவரை தண்டிக்கவும் முடியாதுன்னு சொல்ல வராரு. இதை கடைசியில் நீங்கள் இதை எதோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்குன்னா, மனுஸ்ருதியில் யார் எந்த சமூகம் எந்த தவறு செய்தால் என்ன தண்டனைன்னு இருக்குல்ல, அதில் பிராமணர்கள் தவறு செய்தால் தண்டனை இல்லைன்னு சொல்லுது. பிராமணன் கொலை செய்தால் கூட அவனுக்கு அதிகபட்சம் அபராதம் அளிக்க முடியும், அவ்வளவுதான். இல்லை கொஞ்சம் சொத்துக்களை அவன் வச்சிருக்க சொத்துல கொஞ்சோண்டு சொத்துக்களை பறிமுதல் பண்ண முடியும். ஆனால் பிராமணனை கொலை செய்தால் அது பிரம்மகத்தி இது வந்துடும், அவனை உடனே உடனே அவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அடுத்த சமூகத்தை சேர்ந்தவனை அப்போ இங்கே கொண்டு நிறுத்தினான் அவன். இதை ஒரு திராவிட சித்தாந்த வழியில் வந்த அமைச்சர்னு சொல்லிக்கிற கிட்டத்தட்ட 7 முறை எம்எல்ஏவா இருந்தேன்னு சொல்றான். வேற எந்த கட்சியிலும் இந்த ஆள் இருக்கல. ஒண்ணு அண்ணா திமுக இருந்திருக்கிறாரு, இல்ல திமுக இருந்திருக்காரு. ரெண்டுமே திராவிட கட்சி தானே சொல்லிக்கிறாங்க. பெரியார தான் தன்னுடைய கொள்கை தலைவர்னு பெருசா படம் போட்டுக்கிறாங்க. அவங்க வழி வந்தவர் இதை ஆதரிச்சு பேசுகிறார். இதை பேசுறத இன்னும் திமுக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த அறிக்கைக்கு எதிராக திமுக தலைமையிலிருந்து இதுவரைக்கும் எந்த கருத்தும் வரவில்லை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அவர்களும் இவர்களும் ஒன்றாக கைகோர்த்து நிற்கிறார்கள் அப்படின்றது வெளிப்படையா தெரியுது. இதை தமிழர்கள், தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ல வர்றது அதான். நீ எவ்வளவு நைச்சியமா நாசூக்கா அவன் கொண்டு வரான். இது நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கலைஞரே பல இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, அவரை பத்தி ஹிந்து பத்திரிகையில் ஏதாவது பாராட்டி வந்துச்சுன்னா, இந்துவே நம்மளை பாராட்டி விட்டான். யாரு இந்துவே யாரு? அது என்ன சொல்லுவாருன்னா, மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு பாராட்டிட்டாரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா 2 பேரும் ஒன்னாயிடுவாங்க. ஆனா 2 பேருமே சேர்ந்து நசுக்க நினைப்பது யார அப்படின்னா தமிழர்களை. எப்போதுமே திராவிடர்களுக்கு ஒரு இது இருக்குன்னு, ஆரியர்கள் புகழ்ந்தாங்கன்னா ரொம்ப உச்சிக்கு போயிருவாங்க. அதை ஒரு 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 படி மேல தாழ்வு மனப்பான்மை. தன்னை ஹிந்துல எழுதிட்டானா, இங்கிலீஷ்ல பேசிட்டானா, இல்ல இவன் பிராமணர்கள் நம்மளை பத்தி புகழ்ந்துட்டாங்களா அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் இவரோட பேச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம இதை சொல்லி வேண்டுமானால் அந்த பத்ரிசே சாத்திரி பேசினதனுடைய லிங்கை கூட நம்ம இதில் கொடுக்க தயாராக இருக்கோம். தயவுசெய்து தமிழர்கள், தமிழ் தேசிய சிந்தனையுள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். திமுகவும் இந்த பார்ப்பனர்கள் ஆரியர்களும் எப்படி கைகோர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் தமிழர்களை ஒழிப்பதற்கு, தமிழர்களை அடிமைப்படுத்துவதற்கு இவங்க 2 பேரும் எப்பவுமே தயாராக இருப்பாங்க. அதனால் இவர்கள் இருவரிடமும் நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். அதற்கான அரசியலை நம்ம முன்னெடுப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை சொல்றதுக்கு தான் நம்ம இது குறித்து விவாதித்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.